இதை தெரிஞ்சுக்கிட்டு போலியா ஒரு பிம்பத்தை உருவாக்க ஒரு படம் இருக்கு. படத்தினுடைய பேர் தெரியும் உங்களுக்கு, சுந்தரன் டிராவல்ஸ்னு. அந்த மாதிரி பஸ்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டார். இப்போ அந்த பஸ்ஸில் இருந்து புகை வர்ற மாதிரி இப்போ ஒரு வாயிலிருந்து பொய்யும் அவதூறுமா வந்துகிட்டு இருக்கு. மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை. விரக்தியில் என்ன பேசுறதுன்னு தெரியாம தமிழ்நாட்டு மக்களான உங்க மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிறார், உங்களை கொச்சைப்படுத்துகிறார். என்னன்னா 1000 ரூபாய்க்கு ஏமாந்துட்டீங்களே, 1000 ரூபாய்க்கு நீங்க ஏமாந்து போயிட்டீங்களே அப்படின்னு ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்தையும் தாய்மார்களை பார்த்து பேசுறாரு. நாட்டு நடப்பு பேசுனா, நாட்டு நடப்ப பேசுன்னு சொன்னா நான் வர்ற பஸ்ஸை பத்தி பேசிட்டு இருக்க. பரவாயில்ல, இந்த நாட்டு மக்களுக்கு நான் பஸ்ல வரத தெரிவித்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் ஓடுற பஸ் எல்லாம் சுந்தர டிராவல்ஸ் மாதிரி தான் ஓடுது. நீங்க நகர பேருந்துல ஏறி இறங்கினதா உங்க உயிருக்கு உத்தரவாதம். அப்படியே டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு ஓடுது. அதோட சென்னையில் நகர பேருந்துல ஏறி ஒரு பெண்மணி போகும்போது அடியில் இருக்கிற அந்த பிளாட்பாரம் கழட்டுக்கிட்டு அந்த அம்மா நடந்து ஓடிக்கிட்டே இருக்குது, பஸ் போய்கிட்டே இருக்குது. நல்ல வேலைக்கு கத்தி நிறுத்தங்காட்டியும் உயிர் பிழைத்தாங்க. அப்போ நாம கொடையில எதுக்கு வச்சிருக்கிறோம்? மழை வந்தா வீதியில் போனா பிடிச்சிட்டு போவோம். பஸ்ஸில் ஏறினா மழை வந்தா பஸ்ஸில் ஒழுகுனா கொடை பிடிக்கிற பஸ்ஸை வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிண்டலா பேசுற. சுந்தரா டிராவல்ஸ், சுந்தரா டிராவல்ஸ் பேசிட்டு போய் என்ன வேணாலும் பேசிட்டு போ. நான் அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. மக்களை பத்தி நான் கவலைப்பட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் எப்படி நன்மை கிடைக்கும் மக்களுக்கு, அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம். ஸ்டாலின் அவர்களே, உங்களை போல போட்டோ ஷூட் போட்டுக்கிட்டு கோட் ஷூட் போட்டுக்கிட்டு கிடையாது. இது மம்முட்டி பிடிச்ச கை ஏர் ஓட்டுன